மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையும் கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகளே, நீ நல்லா தூங்கிடு. கையை நல்லா தட்டி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? லெட்ஸ் கோ. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கையை தட்டும்போது நல்லா தட்டுங்க. எங்கள் அப்பா சபையில் ஆராதனை நடத்தும் போது கீபோர்டு ட்ரம் எல்லாம் கிடையாது. ஒரு தம்பூரின் தான் இருக்கும். ட்ரம்மு கூட ஒரு சைடு உடஞ்சிருக்கும். அப்போது எல்லோரும் கையை தட்டி தான் பாடுவோம். அன்னைக்கு அந்த 50 பேர் சத்தம் இதை விட அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு 2000 பேர் இருக்காங்க, ஆனால் சத்தமே காணும். ஸோ அவர் இப்படி சொல்லுவார்னா, வெண்டைக்காவும் வழக்கெண்ணையும் ஒன்றா சேர்த்து வயட்டினா வழவழன்னு இருக்குமா. அந்த மாதிரி சபை ஆராதனை இருக்கவே கூடாது. பக்கத்தில் வழவழன்னு பாடாத, தட்டாத. அதுக்கு சும்மா இருந்துரு. தட்டுற பாடுறேன்னா நல்லா தட்டி பாடிடணும். லெட்ஸ் கோ. 1 2 3 4. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையும் கட்டி காக்க முடியவில்லையே. கல்லறையும் கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே, நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு இருக்கின்றார். கையை தட்டி அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா. ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவிக்கிறார். ஆமென். உலகத்தை வென்று இயேசு உயிர்த்தார். ஆர்ப்பரி. சின்ன வயசுல இதை பாடி பாடி தொண்டை கிளிற வரையும் பாடியிருக்கேன். இப்போதான் பாட்டு குறைச்சிட்டேன். ஆமென். ஸோ வல்லமையான பாடல். நான் நினைக்கிறேன் இதை ஜஸ்டின் பிரபாகரன் எழுதி அமைத்து இசையமைத்து வெளியிட்ட பாடல். அதனுடைய புரட்சிகரமான பாடல். அவருடைய பாடல்களுக்கே தலைப்பு புரட்சி கீதங்கள். அந்த காலத்தில் ரொம்ப என்னை கவர்ந்த ஒரு ஊழிக்காரர். அந்த வார்த்தைகள், அதன் பாடல்கள். இன்னொன்று இருக்குது, இப்போ எல்லாமே பாடுறதுக்குள்ளே நேரம் ஆகிடும், அப்புறம் போயிடும். சரணம் சரணம் முக்தி முதலாக இருந்த எங்கள் முன்னவனே சரணம், முக்தி பெற்ற சித்தம் செய்திட பணிந்துட்டோம் சரணம். ஓகே, ஆல்ரைட். உலகத்தை வென்று இயேசு உயிர்த்தார். லெட்ஸ் கோ.
உலகத்தை வென்று இயேசு உயிர்த்தார் ஆர்ப்பரி. காலத்தை வென்று வெற்றி சிறந்தார் ஆர்ப்பரி. அழகின வென்று அகிலம் சிறந்தார் ஆர்ப்பரி. இயேசுவ தேவன் நின்று முழங்கி ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஆர்ப்பரி. யெகோவா நிசி, யெகோவா ஷபயத், யெகோவா நிசி, யெகோவா ஷபயத், யெகோவா நிசி, யெகோவா ஷபயத். ஹல்லேலூயா ஹோசனா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசனா, ஹல்லேலூயா ஹோசனா. வழி என்று சொன்னவர் வழியாக வந்தவர், அற்புதமாக அவனியில் வந்தவர். வழி என்று சொன்னவர் வழியாக வந்தவர், அற்புதமாக அவனியில் வந்தவர். பாவமே இல்லா பரிசுத்தரானவர், அதிசய அற்புத நன்மைகள் செய்தவர். பாவமே இல்லா பரிசுத்தரானவர் இயேசு ஒருவரே, அதிசய அற்புத நன்மைகள் செய்தவர். யெகோவா நிசி, யெகோவா ஷபயத், யெகோவா நிசி, யெகோவா ஷபயத், யெகோவா நிசி, யெகோவா ஷபயத். ஹல்லேலூயா ஹோசனா, ஹல்லேலூயா ஹோசனா, ஹல்லேலூயா ஹோசனா, ஹல்லேலூயா ஹோசனா. தனிப்புகழ் பெற்றவர், தனித்தன்மை வாய்ந்தவர், அழிந்திட உன்னத வார்த்தைகள் சொன்னவர். தனிப்புகழ் பெற்றவர், தனித்தன்மை வாய்ந்தவர், அழிந்திட உன்னத வார்த்தைகள் சொன்னவர். நீடித்த பெயரும் நிலையாய் பெற்றவர், ஆத்மீக தாகம் தீர்த்திட வல்லவர். நீடித்த பெயரும் நிலையாய் பெற்றவர், ஆத்மீக தாகம் தீர்த்திட வல்லவர். யெகோவா நிசி, யெகோவா ஷபயத், யெகோவா நிசி, யெகோவா ஷபயத், யெகோவா நிசி, யெகோவா ஷபயத். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசனா, ஹல்லேலூயா ஹோசனா, ஹல்லேலூயா. உலகத்தை வென்று இயேசு உயிர்த்தார் ஆர்ப்பரி. ஆர்ப்பரி. அழகின வென்று அகிலம் சிறந்தார் ஆர்ப்பரி. இயேசுவே தேவன் என்று முழங்கி ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஆர்ப்பரி. யெகோவா நிசி, யெகோவா ஷபயத், யெகோவா நிசி, யெகோவா ஷபயத், யெகோவா நிசி, யெகோவா ஷபயத். ஹல்லேலூயா ஹோசனா, ஹல்லேலூயா ஹோசனா, ஹல்லேலூயா ஹோசனா, ஹல்லேலூயா ஹோசனா. யோவான் சுவிசேஷம் 20:24 ஒரே வசனம். Quickly I have just a thought to share with you. We don't have much time. 20 and 24 of the gospel according to John. Now Thomas called the twin, திதிமு என்று அழைக்கப்படுகிற தோமா, 12 ஒருவராயிருந்தவர். When Jesus came, இயேசு அங்கே வந்தபோது he was not there. But Thomas, one of the 12 called Didymus, was not with them when Jesus came. இயேசு வந்தார், ஆனால் யார் வரல? தோமா வரல. இது ரொம்ப நிர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை. யோவான் அப்போஸ்தலனுடைய எழுத்துகள் ஆழமானவைகள். 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க், லூக், யோவான். அதில் யோவான் வித்தியாசமானவர். 120 முறை ஃபாதர், தகப்பன் என்ற வார்த்தை எழுதுகிறார். 99 முறை விசுவாசியுங்கள் என்ற வார்த்தை எழுதுகிறார். 71 முறை உலகம் என்ற வார்த்தை எழுதுகிறார். மத்தேயு, மார்க், லூக்கை விட யோவானின் எழுத்துகள் அதிகபட்சத்தை விட மிக ஆழமாய் தேவகுமாரனின் மகத்துவங்களை வெளிப்படுத்தும் ஆற்றலோடு அவர் எழுதியிருக்கிறார். மத்தேயு இயேசுவை ராஜாவாக காட்டுகிறார். மார்க் இயேசுவை ஒரு கஷ்டப்படுகின்ற பாடுபடும் வேலைக்காரனாக போர்ட்ரை பண்ணுகிறார். லூக்கா இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாய் காட்டுகிறார். யோவான் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாய் காட்டுகிறார். யோவானின் எழுத்துகள் சிறப்பு. ஒரு கூரையை விட அரமுனை பெரிதென்பது போல அவருடைய எழுத்துகள் உயர்ந்து நிற்கின்றன. ஒரு கூடையில் இருக்கிற பழங்களை விட ஒரு பழத்தோட்டம் எவ்வளோ பெருசு என்பது போல மற்றவர்களை விட இயேசுவை குறித்த எழுத்துகள் வித்தியாசம். சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு குருவியை விட கழுகு எவ்வளோ உயர்ந்து போகிறதோ
என்பது போல மற்றவர்களை விட யோவானின் எழுத்துகளில் இயேசுவை குறித்த ஆழங்கள் மகத்துவமாய் எழுதுகிறார். யோவான் இயேசுவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பிக்சர், ஒரு வித்தியாசமான படத்தை காண்பித்து துவங்கும் போதே முதல் அதிகாரத்தில் இங்கிலீஷில் சொன்னால் ஹீ இஸ் ப்ரீ எக்ஸிஸ்டன்ட், கோ எக்ஸிஸ்டன்ட் அண்ட் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். அப்படின்னா ஆதியில் வார்த்தை இருந்தது, எப்பவுமே இருக்கு. ப்ரீ எக்ஸிஸ்டன்ட், துவக்கம் இல்லாமல் இருக்கிறார். ஆமென். அவர் தேவனோடு கூட இருந்தார். கோ எக்ஸிஸ்டன்ட், கூட இருக்கிறார். அவர் தேவனாயிருக்கிறார். செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். அவருடைய எழுத்துகள் ரொம்ப ஆழமானவைகள், மகத்துவமானவைகள். 1ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதினார். 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை ஒரு சமுதாய தெய்வமாய் காட்டுகிறார். கல்யாணத்துக்கு கூட அல்ல, வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போகிறார். அங்கே போய் திராட்சை ரசத்தை குறைப்பட்ட போது அந்த ரிசப்ஷனை தூக்கி நிறுத்துகிறார். 3ஆம் அதிகாரத்தில் ராத்திரியில் வந்த நிக்கோதோமுவுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் டீச்சர் போல வேத ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் கிணறின் மேல் ஒரு கிணறு ஏறி உட்கார்ந்து ஒரு பாவம் நிறைந்த பெண்மணிக்கு நான் பாவிகளுக்கும் நண்பனாய் இருக்கிறேன் என்பதை அழகாய் எடுத்து காட்டுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் நடக்காதவனை நடக்க வைத்த ஸ்பெஷலிஸ்ட், மருத்துவர்களே சிறந்த மருத்துவராய் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். 6ஆம் அதிகாரத்தில் வாரி வழங்கும் ஒரு வள்ளலாக 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களையும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளை போஷிக்கிற அற்புதத்தை செய்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை ஜீவ தண்ணீராக உறைவிடமாய் காட்டுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் சிறந்த ஸ்மார்ட் டிஃபென்ஸ் அட்டார்னி. ஆமேன். கையும் களவுமாய் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து தூக்கி எறிந்து கல்லெறிந்து கொல்லவா என்று கேட்டபோது அழகாக அந்த பெண்மணியை தப்ப வைத்து இனியும் நீ பாவம் செய்யாதே என்று அனுப்பி வைத்த மகத்துவங்களை காலங்கள் பிரசங்கிக்க அழகாக யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். 9ஆம் அதிகாரத்தில் இருளில் பிரகாசிக்கிற வெளிச்சமாய் இயேசு கிறிஸ்துவை 9ஆம் அதிகாரத்தில் காட்டுகிறார். 10ஆம் அதிகாரத்தில் தன் ஆடுகளுக்காக மரிக்கின்ற ஜீவனை கொடுக்கின்ற நல்ல மெய்ப்பனாக இயேசுவை அப்போஸ்தலனாகிய யோவான் காட்டுகிறார். 11ஆம் அதிகாரத்தில் பாசத்துக்குரிய தன்னுடைய நண்பன் சகோதரிகள் அவங்க வீட்டில் மரணம் ஏற்பட்டு கல்லறையில் வைத்து 4 நாள் தாமதித்து வந்து உதித்து எழுவா என்று கூப்பிட்ட போது மரித்த பிணத்தை எழுப்பி காண்பிக்கின்ற மகத்துவங்கள் காலமெல்லாம் பிரசங்கிக்கப்பட யோவானின் எழுத்துகள் ஆழமாய் காட்டுகிறது. 13ஆம் அதிகாரத்தில் ஒரு கச்சை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு ஆமேன் சீஷர்களின் பாதங்களை கழுவுகிற அருமையான ஒரு தாழ்மை உள்ள வேலைக்காரன். 14ஆம் அதிகாரம் தொடங்கி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? he keeps writing. அவர் சொல்றாரு, நான் இவைகள் எல்லாவற்றையும் எழுதுவேனேயானால் புத்தகங்கள் லைப்ரரி போதாது, அவ்வளோ அற்புதங்கள் இயேசு செய்தார், எழுத முடியாததனால் சுருக்கமாக எழுதி முடிக்கிறேன் என்று கர்த்தர் யோவான் எழுதுகிறார். ஆமென். அவர் நமக்கு ஒன்றை கன்வின்ஸ் பண்ணுகிறார், நிரூபித்து காணிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆதியில் வார்த்தை, அந்த வார்த்தை தேவன் என்று சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் மனுஷன் மட்டுமல்ல, அவர் தெய்வமா இருக்கிறார். நிறைய பேர் இன்னைக்கு அவரை சாதாரண ஒரு மனிதனாக மட்டும் பார்க்கிறார்கள். மனிதன் மட்டுமல்ல, அவர் யாரா இருக்கிறார்? தெய்வமா இருக்கிறார். இந்த வாசல் வழியா இன்னைக்கு அவர் வந்தால் ஆமேன், அவர் ஒரு மனுஷன். அவரே அந்த வாசலாய்விட்டால் அவர் தெய்வமா இருக்கிறார். அப்பத்தை எடுத்து சீஷர் கூட சாப்பிடும்போது அவர் மனுஷனாய் இருக்கிறாரு. அவரே அந்த அப்பமாய் மாறும்போது அவர் தெய்வமாய் இருக்கிறார். பாத்திரத்தை எடுத்து பானம் பண்ணும்போது அவர் சாதாரண ஒரு மனுஷனாய் இருக்கிறாருங்க. அவரே அந்த திராட்சை செடியாய் கொடியாய் மாறும்போது அவர் தெய்வமாய் இருக்க. சொல்லல் நிறைய உங்களுக்கு தெரியும். படகில் படுத்து உறங்கும் போது ஆமேன் அவர் மனுஷனாய் இருக்கிறார். எழுந்து காற்றை கடலை இறையாதே அமைதலாய் இருந்து அமைதிப்படுத்தும் போது அவர் தெய்வமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர்களை யோவான் அழகாய் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், மோசே ஆண்டவர்கிட்ட முற்செடி அண்டை கேட்கிறார். அந்த ஜனங்கள் ஏற்கனவே முறுமுறுக்கிற ஜனங்கள், எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் போடுற ஜனங்கள். அந்த ஜனங்க கிட்ட போய் நான் யாருன்னு கேட்டா என்னங்க சொல்லுவாங்க? அவர் சொன்னார், நான் இங்கிலீஷ்ல ஐ ஆம் அப்படின்னார். நான் இருக்கிறேன், ஐ ஆம். அவர் சொன்ன ஐ ஆம் ஓகேங்க, ஐ ஆமுக்கு பின்னாடி லாஸ்ட் நேம் சொல்லுங்க, இருக்கிற யார் நீங்க அப்படின்னு சொல்ல போது. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் இருக்கு. நீர் எல் ஷடாய், நீர் யாஹ்வே, நீர் ஏலோஹிம், நீ அதோனாய், நீ சிக்கேனு, நீ ஈரே, நீ ராஃபா. 1000 பேர் இருக்கு யெகோவா தேவனுக்கு, 1000 நாமங்கள். ஆனா அந்த ஜனங்க கிட்ட போய் நான் யாருன்னு சொல்வேனாரு. அப்பதான் சொன்னார், ஐ ஆம் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஐ ஆம் என்றார்.
அந்த ஐயாம கூட யோவான் விட்டு வைக்காமல் தன் எழுத்துக்களில் ஃபுல்ஃபில் பண்ணுகிறார். ஆமென். அவர் சொல்றார், நானே ஜீவாப்பமா இருக்கிறேன், நானே உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறேன், நானே வாசலா இருக்கிறேன், நல்ல மேய்ப்பரா இருக்கிறேன், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடியா இருக்கிறேன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி வேறொன்றுக்காக வரான், நான் வந்தது ஜீவன் தர. அவர் யார் என்று தன்னுடைய லாஸ்ட் நேமை நிரூபித்து எழுதுவதற்கு யோவான் மறந்து போகவில்லை தன் எழுத்துக்களில். ஆமென். 7 சாட்சிகளை காட்டுகிறார். யோவான் ஸ்நாபகன் இயேசுவை மேசையா என்று காட்டுகிறார். மார்த்தாள் சாட்சியா இருக்கிறார், பேதுரு சாட்சியா இருக்கிறார், நத்தானியேல் சாட்சியா இருக்கிறார், ஆண்டவரே தனக்கு சாட்சியா இருக்கிறார். தோமாவுக்கும் தான் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து, நீ கடைசி மூச்சு வரைக்கும் என்னுடைய பார்வைக்கு என்னுடைய கண் சாட்சியா இருக்க வேண்டும், ஐ விட்னஸ் ஆக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். இந்த நாளில் ஆமென், தோமா ஆண்டவருக்கு ஒரு சாட்சியா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் தோமாவை டிசைன் பண்ணியிருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த சாட்சி யாருங்க? தூதர்கள் இயேசுவை கண்டார்கள் முதலில். ஆமென். they saw them first. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியர்கள், he told the high priest everything that had happened. கண் சாட்சிகள் இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்த்தார்கள். மேரி மக்தலேனா மரியாள் இயேசுவை சாட்சியாய் கண்டார்கள். ஆமென். ஜோவானா உட்பட பல பெண்களும் இயேசுவை கண்டார்கள். பேதுரும் யோவானும் இயேசு உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் இருக்கிறார்கள். தைபீரியா கடலில் 7 சீஷர்களுக்கு தன்னைத்தானே பிரத்யட்சமாக்கினார். எருசலேமிலிருந்து எம்மாவுசுக்கு 8 மணி நேரம் பயணம் போகும்போது எம்மாவு சீடரோடு இயேசு நடந்து போய் தன்னை பிரத்யட்சமாய் காண்பித்தார். இன்னைக்கு வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கூடியிருந்த அறைக்குள்ளே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன் சீஷர்கள் எல்லாரும் கூடி வந்த போது அதிகாலை வேளையில, ஆமென் சொல்லுங்க, சண்டே மார்னிங்ல கர்த்தர் அங்கே பிரத்யட்சமானார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? இட் வாஸ் a grand occasion. என்னால யோசித்து பாருங்களேன், எந்த இயேசுவோடு கூட நடந்து செத்துட்டார் முடிஞ்சிட்டார் என்று ஊரும் உலகமும் பேசிய போது அந்த இயேசு மறுரூப மேனியோடு கைகளில் காயங்கள் காண குத்தின விழாவை காண்பித்து சாட்சியாய் வந்த காட்சியை பார்ப்பதற்கு எல்லோரும் பாக்கியசாலிகளாய் இருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு யார் அங்கே இல்லை? தோமா எங்கே இல்லை. he shows up on the first Easter Sunday. ஆமென். grand occasion. இயேசு வாசல் வழியாய் வாசலினூடே வந்து அவர்கள் மேல் அவர் பக்கமாய் வந்து நின்று அவர்கள் மேல் சுவாசத்தை ஊதி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். இப்படிப்பட்ட ஒரு பரவசம் ஊட்டுகிற கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மேனியோடு வந்து நிற்கிற காட்சியை காணுகிற அந்த நாளை யார் இழந்தான்? தோமா இழந்தான். பக்கத்துல யார் இழந்தாலும் சபை கூடி வருவதை நான் விட மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நிறைய நாள் நம்ம வராத போதெல்லாம் நான் நினைக்கிறேங்க, ஏதோ ஒன்று கர்த்தர் சமூகத்தில் நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இதுல பார்ப்போம், தோமா எதை இழந்தான்? நான் இப்படி சொல்றேன், தோமா சமாதானத்தை இழந்தான். ஏன்னா அவர் உள்ள வந்து முதல் முறை சீஷரை உயிர்த்தெழுந்த பின்பு சந்திச்ச போது முதலில் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில சமாதானம் வேணும்? எத்தனை கோடி இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா நம்மளே ஒரு காலத்துல சொல்லுவோம், கோடி இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா, எங்கே நிம்மதி? ஓகே, இருக்கீங்களாங்க? பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்றாரு, நீங்கள் ஒன்றை குறித்தும் என்ன செய்யாதீங்க, விசாரப்படாமல் ஆங்ஷியஸா இருக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா அதனுடைய கிரேக்க அர்த்தம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க என்றார். ஆமென். ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வந்தாலே உடலெல்லாம் கெட்டு போயிருங்க. ஸ்ட்ரெஸ் நிறைய வந்தா ஸ்டமக் ப்ராப்ளம் வருங்க. ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்தா ஹார்ட் ப்ராப்ளம் வருங்க. ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்தா அந்த வழியா போற வியாதியெல்லாம் உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுடைய சரீர சக்தி குறையும், இம்யூனிட்டி குறையும். ஆகையால் துவக்கத்திலே கர்த்தர் சொல்ற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. 2 கையை நீட்டி பக்க சொல்ல, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஏங்க என்ன முறைச்சு பார்க்குறீங்க? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சமாதானம் இருந்தாலே ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணிடும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிடும், வாழ்க்கை நல்லா இருக்கும். எடுத்த உடனே சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சிலர்லாம் வேண்டாத மாதிரி உட்காந்துருக்கு. இன்னொரு வாட்டி சொல்ற, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. 2வது, தோமா என்ன இழந்தான்? அன்றைக்கு வராததினால் he missed proof, ஆதாரத்தை இழந்தான். இயேசு உள்ளே வந்தபோது தன் சீஷர்கள்ட்ட சொல்றார், என் கையை பாருங்கள்,
என் கைகளில் காணிகள் கடாவின காயங்கள், என் விலாவை பாருங்கள், ஈட்டியால் குத்தின காயங்கள், எல்லாவற்றையும் அவர் காண்பித்தார். அந்த ஆதாரங்களை அந்த நாளில் கூடி வந்தவர்களுக்கு கர்த்தர் காண்பித்தார். ஆனால் தோமா அன்றைக்கு சர்ச்சுக்கு வரவில்லை. எத்தனை பேருக்கு தெரியும், நீங்க ஒரு சண்டே வராத போது கடவுள் உங்களுக்கு என்ன காண்பிக்க போறார் என்று உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் சண்டே நம்ம எங்க இருக்கணும்? கர்த்தருடைய வீட்டில் இருக்கணும். ஏன்? கூடி வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்க கூட பேசுவார். He missed peace, he missed the proof that Jesus was giving them. மூன்றாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், தோமா என்ன இழந்தான்? பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது மகிழ்ச்சியோட போனார்கள். they were glad என்று பைபிள் சொல்லுது. they went rejoicing. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எவ்வளோ நொந்து நொடிஞ்சு ஒடிஞ்சு வந்தாலும் 2 பாட்டை பாடி ஒரு வசனத்தை படிச்சு ஒரு பிரசங்கத்தை பண்ணும்போது இந்த 1 ஹவர்க்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கையில உங்க வேதனைக்கு ஒரு சமாதானத்தை தந்து ஆறுதல் தந்து தேற்றுகிறார். எத்தனை பேர் துன்பத்தின் நடுவில் கஷ்டத்தின் நடுவில் சபையில வந்த போதெல்லாம் கர்த்தரனை தூக்கி நிறுத்தினார்? பக்க சொல்லுங்க, எதை விட்டுட்டாலும் சபை கூடி வருவதை விட்டிடாதிருங்கள் இப்படின்னு சொல்லி சபையில கும்பலை சேர்க்கிறதுக்காக நான் இந்த பிரசங்கத்தை சொல்லவில்லை. அதுதான் அங்கே சொல்லப்பட்ட நிஜம். 4வது, அவர் சபைக்கு வராததினால், தோமா அன்றைக்கு அங்கே இல்லாததினால், அந்த குரூப்பில் இல்லாததினால் he missed purpose. தேவ நோக்கத்தை இழந்தார். நெக்ஸ்ட் மூவ் என்ன? அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து என் வாழ்க்கையின் பங்கு என்ன? இவைகளுக்கு பின்பு என்ன செய்ய போகிறோம் என்பதை கர்த்தர் சொல்ல வேண்டிய நல்ல ஒரு சமயம், நோக்கத்தை காண்பிக்கிற நேரம். அன்றைக்கு அங்கே அவர் இல்லை. ஒன்று என்ன பாருங்களேன், நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி வர்றதுல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. நம்புறீங்களாங்க? நம்ம ஒரு டீமுங்க, நம்ம ஒரு எக்லேசியா, நம்ம ஒரு சர்ச்சுங்க. இப்படி கூடி வர்றதுல கடவுளுடைய பரம நோக்கம் ஒவ்வொருத்தரை குறித்தும் இருக்கு, நம்மை குறித்தும் இருக்கு, சபை குறித்தும் இருக்கு, ராஜ்யத்தை குறித்தும் இருக்கு. ஆகையால் நீங்கள் எவ்வளவு வேலை இருந்தாலும் 1 மணி நேரத்தை ஒதுக்கி சண்டே வர்றதுனால நோக்கம் இருக்குன்னு நம்புறவங்க இருந்தா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நம்ம ஃபுட்பால் விளையாடும் போது ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது எதுக்காக விளையாடுறோம்? சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கா? இல்லைங்க, உண்மையா விளையாடுறது எதுக்கு தெரியுமாங்க? ஜெயிக்கணுன்றதுக்காக, கோல் அடிக்கணுன்றதுக்காக. அதுல ஒருத்தர் முன்னாடி போவார், சென்டர் ஃபார்வர்ட். ஆமே, இந்த சைட்ல இருக்கலாம் எங்க போனோம், அங்க நின்றுட்டு அங்க இங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா டீம் ஜெயிக்காதுங்க. அங்கிருந்து அவன் குரல் கொடுப்பான், ஏன்னு கூப்பிடும் போது சைட்ல கீட்ல ஓடி வந்து ஒரு மாதிரி என்ன பாக்குறீங்க? பிடி மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, டேய் அவன் சத்தம் போடும்போது கவனமா கேளு, அங்கங்க வேடிக்கை பார்க்காத, கேலரியில உட்கார்ந்து அழகானவரெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, அவனை பாரு, இல்லைன்னா டீமே தோத்துருனாரு. இன்னைக்கு சென்டர் ஃபார்வர்டா என்னதான் வச்சிருந்தா? நான் சொல்வதை சொன்று கவனமாய் கேளுங்கள். ஏன்னா நான் வேற எதையும் சொல்லவில்லை. நான் பிரசங்கம் பண்ணுவது பைபிள். நான் பேசுவதெல்லாம் ஒரே நோக்கம், இந்த டீம் ஜெயிக்க வேண்டும், நோக்கம் நிறைவேற வேண்டும். ஒரு அலிலியா சொல்ல மாட்டீங்களாங்க? ஹல்லேலூயா. பக்க சொல்லுங்க, எதை இழந்தாலும் நோக்கத்தை இழக்கவே மாட்டேன். 6வது, அவர் சண்டே சர்ச். அவர் அன்றைக்கு தோமா வராததனால் எதை இழந்தான்? வல்லமை இழந்தான். இயேசு கிறிஸ்து அங்கே வந்து நின்று என்ன தெரியுமா சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அவர்கள் மேல் சுவாசத்தை ஊழ்தி, அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். எத்தனை பேர் இன்னைக்கு வல்லமை இருந்தாதான் இந்த உலகத்துல நம்மளை எதிர்க்கிற சக்திகள் பல. நம்ம நிக்கணும்னா நமக்கு ஜெயம் வேணுங்க. நமக்கு பல போராட்டங்கள் இந்த உலகத்துல இருக்கு. பைபிள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவி தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு நடத்தினார். மார்க் சொல்றார், the spirit drove him into the wilderness. லூக்கா 4:18 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். இயேசுவுக்கே பக்கத்து சொல்லுங்க, இயேசுவுக்கே வல்லமை தேவைப்பட்டுச்சுன்னா இந்த உலகத்துல நீங்களும் நானும் அனுதினமும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில உலகத்தை ஜெயித்து வெற்றிகரமாய் வாழ பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவைன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இயேசு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் ஆல்பா, அவர் ஒமேகா, அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வல்லவர், அவர் சமாதான பிரபு, அவர் வெற்றி வீரர், யூதா கோத்திர சிங்கம். அவருக்கே பரிசுத்த ஆவி தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு தேவை? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உயிர்த்தெழுதல் நாள் வந்த உங்களை பார்த்து சொல்றேன்,
பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். வல்லமை தேவை தேவா, வல்லமை வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல எனக்கும் வேணுங்க அப்படின்னு. ஏன்னா நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? சபை. எல்லாம் சொல்லுங்க, சபைன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சபைக்கு கிரேக்க மொழி பைபிளில் கொடுத்த வார்த்தை எக்லீசியா. எல்லாம் சொல்லுங்க, எக்லீசியா. இந்த எக் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எக்ஸிட்னு அர்த்தமாகும். எக்ஸிட் அப்படின்னா வெளியே வந்ததுன்னு அர்த்தம். இன்னும் சொல்ல இங்கிலீஷில் ஷார்ட்டாக சொன்னால் எக் என்ற வார்த்தைக்கு எக்ஸ்ன்னு அர்த்தம். எக்ஸ்னா எக்ஸ் சர்வீஸ் மேன். எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அவருக்கு முன்னாடி எதில் இருந்தார்? சர்வீஸில் இருந்தார். இப்போது சர்வீஸை விட்டு வெளியே வந்துட்டார். இங்கே உட்காந்துருக்க நம்ம எல்லாருமே எக்ஸ் தான். புரியல? எக்ஸ் பாவி, எக்ஸ் துரோகி, மிச்செல்லாம் சொல்லாமா பட்டியல் வேணால. எக்ஸ் ஆல்கஹால், எக்ஸ் கஞ்சா, எக்ஸ் டேஷ், எல்லாம் எக்ஸ் தான். நீங்களாம் பிறந்த பரிசுத்தவான்கள் மாதிரி என்ன பார்க்குறீங்க. இந்த சிலர்லாம் அப்படி தான். அவங்க வந்து பிறக்கும் போதே அப்படியே கீழே வந்து பொத்துன்னு பரிசுத்தமாக விழுந்துட்டாங்க. விழுந்ததுலேருந்து அப்படியே பரிசுத்தமாக இருக்காங்க. நம்மெல்லாம் அப்படி இல்லை. இருந்து வந்து அவர் ரத்தம் கழுகி இந்த எக்ஸ் எல்லாம் ஆண்டவர் ஒன்னா எக்லேஷியா, அதுக்கப்புறம் எக்லேஷியான்னு வருது. அந்த வார்த்தைக்கு கர்த்தர் நம்மை ஒன்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒன்று சேர்த்து அவருடைய சரீரமாகிய சபையாக கர்த்தர் உங்களை என்னை மாத்திர. சபைன்னு சொல்லும் போது எல்லாம் கை உயர்த்தி ராமே சொல்லுங்க, சபையே. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா இருக்கிறோம். ஆமென். பக்கத்தில் கேளுங்க, ஏங்க நான் சபைக்கு போறேன் அப்படின்னு. நம்பர் 1 இப்படி சொல்றேன், கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்க வந்தீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம சபை மாதிரி ஆராதிக்கிற ஒரு சபையை நான் பார்த்ததே இல்லைங்க. ஓகே, அது நம்ம சபையை சொன்னாலே அதுக்கு ஒரு நல்ல ஆமேன்னு சொல்லிக்கலாமே. 4:23 இப்படி சொல்லுது. யோவான் 4:23, why do I go to church இப்படி சொல்றாரு. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எத்தனை பேர் நம்ம சபைக்கு போறதே தெரியுமாங்க? கர்த்தர் நம்ம ஆராதனையை விரும்புகிறார். ஆமென். He desires our worship. பக்க சொல்லுங்க, அவர் என் ஆராதனை விரும்புகிறாருங்க. உன் பாட்டு குரல் குயில் மாதிரி இருக்குதோ இருக்கீங்களாங்க? ஆண்டவர் தானே உன்னை உண்டாக்கினாரு. அந்த குரல் அவர் தானே உனக்கு தந்தாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது குயில் மாதிரி இருக்குதா, ரஃபா இருக்குதான்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு உன் மேல ஆகாவும் நிறைய இருக்கு. அதனால நீ பாடணும், புகழணும், அவரை பாடணும், அவர்கிட்ட வரணும். இயேசு மேல எனக்கு அன்பு இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Why do I go to church? He desires my worship. என் ஆராதனை கர்த்தர் விரும்புகிறார். 2, என் ஆராதனைக்கு அவர் பாத்திரவானா இருக்கிறார். எதிர்மே அவர் ரட்சகர்னு சொல்றீங்க, அவர் என் தகப்பன்னு சொல்றீங்க, அவர் மேல் அன்பு கொண்டவங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He deserves my worship. என்னுடைய ஆராதனைக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். அதெல்லாம் பைபிள் சொல்ல, எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமைக்கும் அவர் ஒருவரை பாத்திரர். பாத்திரர்னு சொல்லும்போது ஆமென் சொல்லுங்க, அவர் பாத்திரர். 3வது இப்படி சொல்றாங்க, he demands our worship. நம்முடைய ஆராதனை செய்யணும்னு கர்த்தர் கட்டளையிடறாருங்க. 4:24 படிச்சோம், கர்த்தர் ஆவியா இருக்கிறார். God is spirit. இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க, என் கூட இங்கிலீஷ் தெரிஞ்சா படிங்க. He demands our worship. God is spirit and those who worship him. அடுத்த வார்த்தை இங்கிலீஷ்ல என்னங்க சொல்ல மாட்டீங்களே? We must, those who worship him must என்றார். இங்கிலீஷ்ல மஸ்ட்னு வந்தா என்ன தெரியுமாங்க? வேற வழியே இல்லை. என்ன ஆராதனை பண்றதுன்னு டிமாண்ட் பண்றேன்றார். இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? God is a spirit and those who worship him must worship him in the spirit and truth. Amen. He demands our worship. எத்தனை பேர் என் ஆண்டவர் துதிக்கு பாத்திரர்? ஆண்டவரை நேசிக்கிறீங்களாங்க? ஒன்னே ஒன்று கேட்குறேங்க, ஒருத்தர் மேலே உங்களுக்கு நிறைய அன்பு இருந்துச்சுன்னு, சார் சும்மா அப்படி மாதிரி ரொம்ப காதல் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் எங்கே இருப்பீங்க? நம்மால் ஏன் பஸ் ஸ்டாண்டில் போய் தொங்குறான்? ஏன்னா அவங்க மேலே ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ இன்னைக்கு யார் சிலர்லாம் வரலன்னா என்ன அர்த்தம்? அவர் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் வந்தவங்களாம் யார் தெரியுமாங்க? அவர் மேலே அன்பு உள்ளவங்க. ஏங்க உங்களை திட்டினேன்னா, நான் வரலன்னா தலையெல்லாம் அறுத்துருவேன்னு சொன்னாரா? உங்கள் கால் உடைப்பதாகன்னு சொன்னேனா? தக்காளி மாதிரி சுருங்குவீங்கன்னு சொன்னானா?
அதெல்லாம் சொல்லாமலே நீங்க ஏங்க வந்தீங்க? அதையும் விட்டுட்டு ஏங்க வந்தீங்க? நான் ஒரே ஒரு காரணம் நியூ லைஃப் சர்ச்சில் சொல்றேன். நீங்க வந்தீங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யார் மேல காதல் கொண்டு இருக்கீங்க? உணர்வு இல்லாம தேவனை யாரும், உணர்வு உள்ளவங்களை தாங்க ஆராதிக்கணும். ஆராதனைக்கு இமோஷன் இருக்குங்க, ஆராதனைக்கு உணர்வு இருக்குங்க. ஆராதிக்கும் போது கொத்துக்கல்லு மாதிரி ஏங்க அன்பு உள்ளவங்களாம் ராமே சொல்லுங்க. இப்போ நான் இது மேல அன்பு செலுத்துறேன், இது மேலன்னு தான் சொன்னேன். யாரும் அன்பா அப்படி அன்பாது கொத்துக்கள் வந்து அன்பாது. அன்புக்கு நெளிவு வலிவு பாசம். நல்ல கையை தட்டி இயேசுவேன்னு சொல்ல மாட்டீங்க. இதுல பார்த்துருக்கீங்களாங்க, நம்ம ஆராதனையில நான் கவனிச்சு பார்ப்பேன். 2 பேர் உட்காந்துருப்பீங்க. ஒன்று அப்படி கத்தியா ஆண்டவரே கண்ணீர் வடிச்சு ஆன்னு பாட்டு பாடுவோம். ஒன்று அதை அப்படியே வேடிக்கை பார்த்து என்னடா இது இப்படி பண்ணுறது, அடுத்த வாரம் வேற சீட்டு பார்க்கணுமே அப்படி. ஏன் தெரியுமா அந்த மாதிரி? ஒன்று வந்து நொந்து வாழ்க்கையில் தொலைஞ்சு எக்ஸாயி, ஆனால் கர்த்தர் ரட்சித்து வாழ வச்ச போது அந்த அன்பினால ஆண்டவரை வந்து இது உட்காந்து அதை அப்படி வேடிக்கை பார்க்குறேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எந்த தொல்லையுமே இல்லை, அதுக்கு ஆண்டவருடைய அன்பே. அதனால அதை உட்காந்து கை தட்டும் போது கூட அப்படி தட்டிட்டு போயிடும். கஷ்டத்துலையும் துன்பத்திலையும் கடவுளால் தாங்கி வந்தவங்க உங்க ஆராதனையே வேற ஸ்டைல்ல இருக்கும். ஆமா, பக்கத்துல நிறைய கஷ்டப்பட்டேங்க. எல்லாத்துலயும் அவர் என்ன தூக்கி நிறுத்தி ஆசீர்வதிச்சாருங்க. என் உயிருள்ள நாளெல்லாம் he demands my worship and I will give him my worship. எதுக்காக சபைக்கு போறோம்? காரணம் நீங்களும் நானும் சாட்சிகளாயிருக்கிறோம். பெந்தைக்கோஸ் நாளில் உயிர்த்தெழுந்து 40 நாளைக்கு பின்பு 50வது நாளில் பெந்தைக்கோஸ் என்னும் நாள் வந்தபோது மேலறையில் காத்திருந்தார்கள். அப்பொழுதுதான் பைபிள் சொல்கிறது, பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் வந்தபோது அவர்கள் பலனடைந்து எருசலேம், யூதியா, சமாரியா, உலகமெங்கும் கர்த்தருக்கு சாட்சிகளாயிருந்தார்கள். பக்கம் சொன்ன ஆண்டவருக்கு ஒரு சாட்சிங்க. இந்த பக்கம் திரும்பி சொல்ல ஆண்டவருக்கு நான் ஒரு விளக்குங்க, நான் ஒரு வெளிச்சம். நானே ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். முதல் கிறிஸ்தவ திருச்சபை அரீனாஸ் கட்டும்போது நம்மள மாதிரி ஹாலஜன் அந்த லைட்டு இந்த லைட்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில் கூட அவர்கள் கூடி வரும்போது நெத்தியில விளக்கு வச்சுட்டு வருவாங்களாம். இருட்டில் ராத்திரியில விளக்கு வச்சுட்டு வருவாங்களாம். எல்லாரும் நெத்தியில என்ன இருக்குமா? விளக்கு இருக்குமா. ஆமென். இவங்க வெளிச்சம் தான் அவங்களுக்கு வெளிச்சம், அவங்க வெளிச்சம் தான் இவங்களுக்கு வெளிச்சம், இவங்க வெளிச்சம் தான் அவங்களுக்கு வெளிச்சம். எல்லாரும் கூடி வரும்போது வெளிச்சமா இருக்கும். அதுல நடுவுல ஒன்று லீவ் போட்டுச்சுன்னா அந்த இடம் இருளா மாறிடும். புரியாத மாதிரி கேட்டீங்க பாருங்க. அப்போ நீங்க வரும்போது நீங்க இருக்கிற அந்த சுத்தி இருக்கிற இடமே நீங்க வந்ததுனால வெளிச்சமா மாறுதுங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நீங்க வந்து சர்ச்சில் உட்கார்றனால உங்களை சுத்தி இருக்கிற 4 பேருக்கு நீங்க வெளிச்சம். நீங்க ஒரு நாள் வரலனா அந்த 4 பேருக்கு என்ன இல்லைங்க வெளிச்சம். இப்படி வச்சுக்கலாமா? நான் இந்த பிரசங்கமா நான் வரேங்க, இங்க வரும்போது நான் அப்படி பார்ப்பேன், நிக்சன் காணுமே, எட்வின் காணுமே, மேத்யூன் காணுமே, இவரு காணுமே அப்படின்னு நான் பார்த்தோன்னே அவங்க இல்லைன்னு வைங்களேன், என் ஆவி இறங்குங்க. ஆனா அவங்க இருந்தாங்கன்னு வைங்களேன், சபையில தானே இருக்கீங்க, இப்படி வந்து பார்ப்பேன், வந்திருக்காங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஆவி, ஒரு உற்சாகம். ஏன்னா அங்கங்க லைட்டா எரியுங்க. நீங்க எல்லாம் ஒரு லைட்டு. நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. ஆனா அந்த உட்காரும் போது அந்த சிஸ்டரோ பிரதரோ பக்கத்துல இருக்கும் போது பிரைஸ் லார்ட்மா, கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்க பாருங்க, அதுல எவ்வளவு வல்லமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் வரும்போது வெளிச்சங்களாக கூடி வருகிறோம். ஒருவரை தாங்க நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில நீங்கள் அவயவங்களாயிருக்கிறீர்கள். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னா நீங்க ஆமேன் சொல்வீங்களா? உங்க நிமித்தம் யாரோ வெளிச்சம் அடைகிறாங்க, உங்க நிமித்தம் யாரோ பலன் அடைகிறாங்க. நீங்க சும்மா கை காட்டுறீங்க பாருங்க, அதுவே ஒருத்தரை ஒரு வாரம் தூக்கி நிறுத்துது. ஒரு பிரைஸ் லார்ட் சொல்றீங்க பாருங்க. அதனால சபையில் வரும்போது பிரைஸ் லார்ட் சொல்றோம். என்னைக்கு நீங்க ஒரு நல்லா கேட்டு இதுக்கு ஆமேன்னு சொல்லலைன்னு வைங்களேன், நான் பிரசங்கத்தை 8 மணி வரைக்கும் கொண்டு போயிடுவேன். ஒரு வாரம் இன்னைக்கு போய் வந்தோமே பாஸ் அப்படின்னு ஒரு வாரம் நீங்க வரலன்னு வைங்களேன், யாரோ ஒருடைய ஆவிக்கு நீங்க ஒரு வீழ்ச்சிங்க. ஆனா நீங்க வருவதனால யாரோ ஒருடைய ஆவிக்கு நீங்க எழுச்சிங்க.
அதுதாங்க சபையாகிய எக்லேசியா. பக்கத்தில் நமக்கு ஒருவர் தேவைங்க. ஏன் சபைக்கு போகணும்? ஏன்னா ஒரு யுத்தம் நடந்துட்டே இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6:12 இப்படி சொல்லுகிறார், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டுங்க? போராட்டம் உண்டுன்றார். இந்த போராட்டத்தை ஜெயிக்க தான் வாரம் நம்ம சர்ச்சுக்கு வரோம். டியூஸ்டே நம்ம வருகிறோம். இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நான் நினைக்கிறேன் நீங்கள் சபைக்கு வந்த அனுபவம் உள்ளவர்கள் ஒத்துக்கொள்வீர்கள் நம்புகிறேன். இங்கே வரும்போதெல்லாம் பரிசுத்த ஆவி என்னை நிரப்புகிறார். இங்கே வரும்போதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய டேங்கில் பெட்ரோல் ஃபில் ஆகுது. இங்கே வரும்போதெல்லாம் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பேட்டரியை கர்த்தர் சார்ஜ் பண்ணுறார். இங்கே வரும்போதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பலன் அடைகிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிற ஒரு கள்ள பேய் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அலையும் போது, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என்னைக்கு நீ தனித்து விடப்படுகிறியோ அன்னைக்கு உன்னை முடிச்சிருவான். காத்துக்கிட்டே இருக்கான். எப்போ சபையிலேருந்து கலட்டி அங்கே ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு என் கையில் மாட்டுவேன்னு பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியும், 100 ஆடுகள் இருந்த ஒரு மெய்ப்பன் 99 ஆடுகளை விட்டுட்டு யாருக்கு இல்லை கேட்குறேன், யாருக்கிட்ட விட்டுட்டு போனார்? யாரும் இல்லைங்க, அவங்கள தனியாக விட்டுட்டு தான் ஒரு ஆடு தேடி போனார். ஏன் தெரியுங்களா? நான் சொல்றேங்க, ஆராய்ச்சி சொல்லுது, இந்த 99 ஒன்னோடு ஒன்று உருமி நிற்கிற வரைக்கும் சிங்க கூட்டமே வந்தா கூட தாக்குவதில்லையாம். ஏதோ ஒரு பயம், அச்சம் ஏற்படுகிறதாம். ஆனா ஏன் தெரியுமா 99 விட்டாரு? அவருக்கு தெரியும் 99 பாதுகாப்பா ஒன்னா இருக்கிற வரைக்கும் அத சாத்தான் கவ்வ முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு 99 விட்டுட்டு ஒன்ன தேடி போனார். ஆடுகள் 100 உள்ளோர் ஆட்டிடையன், காடுகள் வீட்டாக்கும் ஆட்டிடையன், மெச்சல் புறம் விட்டு டாரையில் வந்த போல் கண்டில்லோர் ஆடினை ஆறாவில் நெஞ்சு நூறங்கி கரஞ்சு பாவம் கண்ணு கலங்கி. ஏன் தெரியுமா அழுதார்? ஏன் தெரியுமா கலங்கினாரு? 99 ஒன்னும் ஆகாது, ஒன்னு தனியா போயிருக்கு. சண்டே 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 நீங்க இருக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய வீடு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா வரல, இல்ல கஷ்டமா இருக்கும் போதுதான் நீ வரணும். முடிக்கிற நிறைய சொல்லணும், நமக்கு நேரம் வேற இல்லை. பாருங்க, கேன்சர்னு ஒரு வியாதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளோ விளக்கங்களுக்கு நான் டாக்டர் கிடையாது. ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல் என்ன சொல்லுது, நான் எதுக்கு உங்க கூடலாம் இருக்கணும், நான் தனியாகவே பெருசாகிடுவேன்னு சீக்கிரம் வெட்டி போட்டுருவாங்க. புரியாது உங்களுக்கு வேலை எவ்வளோ புரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு செல்லு மட்டும் பிரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்ன பேருங்க? இருக்கீங்களாங்க பக்கம் நம்ம ஒரு சபைங்க. தோமா அன்னைக்கு இல்லை, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆராதிக்க வருகிறோம், வெளிச்சங்களாய் சாட்சி பகர வருகிறோம். உலகத்தில் யுத்தம் நடந்துட்டு இருக்கு நமக்கு விரோதமா, அதை ஜெயிக்க வருகிறோம். 4வது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வருகிறோம். எதுவுமே தெரியும், இந்த வசனம் இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு சொல்றோம் மட்டும். இது உங்கள் பாதைக்கு தீபம், உங்க வழிகளுக்கு வெளிச்சம். வார்த்தையின் பிரவேசனம் தான் எனக்கு வெற்றியை கொண்டு வருது. எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும், ஒரு பென்ஸ் கார் வாங்கினா, BMW கார் வாங்கினாலும் அது கூட என்ன வருதுங்க? மேனுவல் வருங்க. நானும் ஒரு 2-3 கார்லாம் வாங்கி மாற்றி மாற்றி பார்த்துருக்கேன். எவ்வளோ பெரிய புக் ஒன்று கொடுக்குறாங்க, இது வரைக்கும் படித்த வரலாறு. நடுவில் நின்று போனோடனே அது லைட் எரியுது, ஏன் எரியுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது வந்த போதே உட்கார்ந்து 2 நாள் ஒழுங்காக படிச்சிருந்தா அது ஏன் எரியுதுன்னு நல்லா. ஏன் சபைக்கு வருகிறோம்? இன்னும் நான் என் விசுவாசத்தில் பலனடைய வருகிறோம். விசுவாச பலன் எங்க தெரியுமா வரும்? ஜெபிப்பதை நான் ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும். ஆனா விசுவாச பலன் எங்க தெரியுமா கிடைக்கும்? விசுவாசம் கேள்வினால வருகிறது. கேள்வி கர்த்தருடைய. We are strengthened by hearing the word of God. ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? ஏன் சபைக்கு வர வேண்டும்? ஏன்னா இது தேவனுடைய சித்தம். அங்கே முடிக்கிறதுக்கு எல்லாரும் பக்கம் சொல்லுங்க. சிலர் வராமல் இருக்காங்க, சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் என்ன செய்தீங்க? விட்டுடாதீங்க. ஏன்னா நீங்கள் வராத அன்னைக்கு தான் அவர் வந்து உனக்கு சில ஆதாரங்களை காட்ட போறாரு. சபை வேற யாருடையும் அல்ல, கர்த்தருடையது.
பில்டிங் வேணால் யார் பாஸ்ட்டுக்கு சொந்தமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்தாபனத்துக்கு சொந்தமாக இருக்கலாம். ஆனால் சபையாகி நீங்கள் யாருக்கு தெரியுமா சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அவர் எப்படி தெரியுமா சொல்கிறார்? இந்த கல்லின் மேல் என் சபைன்ட்டார். என் சபை. தாமஸ் மிஸ்ட் சர்ச். தோமா சபையை இழந்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சீஷர்கள் 10 பேரும் இயேசுவை கண்டார்கள், காயங்களை கண்டார்கள். பைபிள் சொல்லுகிறது, அவங்க தோமாவை பார்த்தபோது சொல்கிறாங்க, நாங்கள் இயேசுவை பார்த்துட்டோம். அதுவும் கிரீக் மொழி எப்படி சொன்னால் பார்த்துட்டோன்னு ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படின்னா வெறும் பேரை வரையும் சொல்லிப்பாங்க, நீ வரலல்ல. They kept on saying, we saw Jesus, we saw the resurrected Jesus. Hallelujah. We touched him with our hands, we saw his wounds என்று சொன்னார்கள். தோமாவினுடைய பிரச்சனை அறிவு சார்ந்த பிரச்சனை அல்ல. தோமாவின் பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனை. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பார்க்காம நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன்றான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தினால்தான் நீதிமான், the just shall live by faith. கை வச்சல், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. எத்தனை பேர் சபைக்கு வந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், கர்த்தரை சந்திச்சிருக்கிறேன், என்னை அவர் தாங்கினார். இப்படி புரிய வைக்க சொல்கிறேன். நம்ம நிறைய பேர், எல்லாரையும் நான் சொல்ல முடியாது, நம்ம நிறைய பேர் சர்ச்சுக்கு வரும்போது அவுட் ஆஃப் ஷேப்பில் இருந்த கார் சேசஸ் மாதிரி தான் வந்தோம். இந்த சேசஸ் நல்லா இடிச்சு ஆக்சிடென்ட் ஆனால் அது எப்படி இருக்கும், இப்படி கோணையாக இருக்கும். இப்படி நேராக போகிற கார் இப்படி போகும். அப்படி தான் நிறைய பேர் வந்தோம். சிலர் இன்ஜின் ஸ்டக்காக இருந்துச்சு, டிரான்ஸ்மிஷன் கியர் வந்து எங்கேயும் போகல, ரேடியேட்டர் பாயிலிங், டயர் ஃப்ளாட்டு, பிரேக்கு சுத்தமாக வேலை செய்யலை, எந்த லைட்டுமே எரியலை, இன்க்ளூடிங் எல்லா லைட்டும் ஒன்றுமே வரல. அப்படிப்பட்ட ஒரு உடைஞ்சு போன உதவாத காரை மீண்டும் புதிதாக்கி BMW மாதிரி உங்களை ஷைன் பண்ணி இவ்வளோ ஆசீர்வதிச்சு இவ்வளோ மேன்மைகளை தந்தார். கர்த்தர் எனக்கு நல்லவர் என்று சொல்றவங்க இருந்தா இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என் வாழ்க்கையின் துண்டுகளை எடுத்து, உடைஞ்சு போன துண்டை எடுத்து, ஒண்ணுமில்லாம போன எங்க குடும்பத்தை எடுத்து இவ்வளோ தூரம் வாழ வச்சாரே, நன்றி உள்ளவங்க கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருந்த வண்ணமா தான் அவர்கிட்ட வந்தேன், உடைஞ்சு வந்தேன், வருத்தத்தோடு வந்தேன். ஆனால் அவர்கிட்ட வந்தபோது என் வீடாக மாறினார். உன்னதமானவரின் உயர் மறைவிடமாய் மாறினார். He became my resting place. பக்கத்தில் அவர் இல்லாம நான் இல்லைங்க என்று சபையை கர்த்தர் கூட்டி சேர்த்தார். 2 கையை உயர்த்தும் போது சத்தியம் சொல்லட்டுமாங்க, இந்த சபைக்காக கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். இன்னொரு முறை சொல்லும் போது ஆமீன் பலத்ததா இருக்கட்டும். மாரநாதா, இந்த சபைக்காக இயேசு வானமேகத்தில் சீக்கிரம் வருகிறார். தோமா வந்து சீஷருங்கிட்ட சொல்றாங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பார்த்தாதான் நம்புவேன். இதை பேசும்போது இயேசு அங்கே இருக்காரா? இல்லை, அவர் போயிட்டார். அவர் 40 நாள் சுற்றி திரிகிறார். பலருக்கும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு தன்னை பிரத்யட்சப்படுத்துகிறார். ஸோ அவர் அங்கே இல்லை. ஆனால் தோமா பேசுறது அவருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. உட்காந்து உயியும் பேசுகிற பாரு, தெரியுமா? நீ நினைக்கிற அவர் கேட்கலன்னு, அவர் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஆனால் அவர் இங்கே இல்லாத மாதிரி உனக்கு தெரியுது. அடுத்த வாரம் வராருங்க சண்டே. தோமாவை பார்த்தாரா? தோமா ஐயன் ஏய் தொடரான்னாரு. இவன் யோசிக்கிறான், நம்ம இது சொன்னதெல்லாம் இவர் இல்லையே, அதுக்கப்புறம் சீஷர் கூட நான் இருந்திருக்கேன், இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு? நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவருக்கு நல்லா, உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உன்மேல் கண்ணை வைத்து வாயிலிருந்து சொல் புறப்படுவதற்கு முன்பாகவே உன் சிந்தனைகளை அறிந்த தெய்வம். நீ எதை பேசினாலும் அவருக்கு நல்லா. உடனே தோமாவை பார்த்து சொன்ன, தோமா நீ என்னை தொட்டு பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He says touch me. இங்கே தான் அங்கே குத்தனான் பாடுறா, தொட்டு பாருனாரு. தொட்டு பார்த்தாரு. நீ என்னை தேடிட்டு இருந்தியாமே,
அதுலேயும் நீ கண்டாதான் விசுவாசிப்பேன்னு சொன்னியாமே, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் முறுமுறுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கு. அவர் இல்லைன்னு நினச்சி நீ எதை வேணால் பேசிகிட்டு இருக்கலாம், ஆனால் அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் விளக்கமாக அது ஒரு நாள் நம்ம பேசணும். ஸோ ஸ்டாப் கம்ப்ளைனிங் அபவுட் வாட் யூ டோன்ட் ஹேவ். ஒன்று சொல்லட்டுமாங்க, ஏதோ ஒரு நாள் கவனமாக கேளுங்க, ஏதோ ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் கர்த்தரோடு நடக்க 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 பல துன்பங்கள் பல கஷ்டங்கள் வரும்போது எத்தனை பேர் ஒரு நாள் நினச்சிருங்க எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இயேசு இருக்கார்ல அது போதும் என்று நினைக்கிற அளவிற்கு ஒரு நாள் அப்படி யோசித்த நேரம் வந்திருக்குமோ? அதுதாங்க மனித முடிவு. தட்ஸ் தி எண்ட் ஆஃப் எ பிலீவர்ஸ் லைஃப். தோமா சொன்னா, நான் நம்ப மாட்டேன், நான் ஆணிகள் பாய்ந்த உன் காயங்களை பார்க்கணும். நன்றி உள்ளவங்களா இருப்போமா? எனக்காக கால்வரியில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். எபேசியர் 2:8 பவுல் சொல்றார், அவனை கிருபையால் ரட்சித்தார். ரோமர் 5 சொல்றார், விசுவாசத்தினால் என்னை நீதிமான் ஆக்கினார். அப்போஸ்தலர் 20:28 சொல்றார், ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டார். 1 யோவார் 5:13 சொல்றார், அவர் வார்த்தையால் என்னை அவர் முத்திரையிடுகிறார். எபேசியர் 1:13 சொல்றார், அவர் பரிசுத்தாவி என்னை முத்திரையிடுகிறது. 1 பேதுரு 5 சொல்றார், வல்லமை என்னை பாதுகாக்கிறது. யூதா 1:24 சொல்றார், குமாரன் என்னை அவருக்கு முன்பாக நிறுத்துவார். இதெல்லாம் எனக்கு அவர் செய்வதற்கு அவர் தோமாக்கு இறங்கி வந்து என்னை தொட்டுப்பாருன்னு தன்னைத்தானே தாழ்த்தி, நீ விசுவாசிக்கலனாலும் உன்னை விசுவாசிக்க வைக்க என்னை தொடுங்கள் என்று இறங்கி வந்த தெய்வம். எதுவுமே நம்புறீங்க? என்னை வாழ வைக்க, என்னை உயர்த்த, என்னை தூக்கி நிறுத்த. நான் கூட பெருமையில் இருந்தபோது என்னுடைய பெருமையை கூட பாராமல் எனக்காக தாழ்த்தின என் இயேசுவுக்காக எத்தனை பேர் கையை உயர்த்தியோ கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? He stooped down for me. வானம் விட்டு இறங்கி வந்தார், மண்ணுக்கு வந்தார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எனக்காக தன் கைகளை ஆணிகளுக்கு ஒப்பு கொடுத்தார். எனக்காக தன் விலாவை ஈட்டிகளுக்கு ஒப்பு கொடுத்தார். எனக்காக தன் தலையை முள்கிரீடத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் எனக்காய் மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். 3 இரவும் 3 பகலும் மனுஷகுமாரன் பூமியில் இருப்பார் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர் தெழுந்தார். இதெல்லாம் அவர் எனக்காக செஞ்சார் என்று நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லைய சொல்ல மாட்டீங்களா? 124ஆம் சங்கீதத்தை சொல்லி என் செய்தி முடிக்கிற சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்காக என் பட்சத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் என்ன ஆயிருப்போம்? ஆமேன் சொல்லமான கர்த்தர் தாமே. அவர்கள் கோபம் நம்மை எரிகையில் நம்மை உயிரிடை விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மை பாய்ந்து வெள்ளங்கள் நம்ம ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளித்த ஜனங்கள் நம்முடைய ஆத்துமாவின் மேல் புரண்டோடிட்டு என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுத்திருக்கிற கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். என்னை தப்ப வச்சாருங்க, கண்ணியை தெறிக்க வச்சாருங்க, என் கட்டுகளை உடைச்சாருங்க, என் பாவத்தை மன்னிச்சாருங்க, என்னை வாழ வச்சாருங்க, துன்பத்துல விடுவிச்சாருங்க. வெள்ளம் தலைமையால ஓடிச்சு, என்னை கைவிடலங்க. சத்துருக்கள் பொங்கி வந்தாங்க, அவங்க விழுந்தாங்க. கர்த்தர் என்னை கைவிடல. என்னை முடிக்க நினைச்சாங்க, அவங்க முடிஞ்சாங்க. கர்த்தர் என்னை முடிக்கல. எனக்கு குழிய வெட்டினாங்க, அந்த குழியில் அவங்களே விழுந்தாங்க. கர்த்தர் என்னை கைவிடல. இம்மட்டும் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நம்ம கூட இருந்து இதெல்லாம் நமக்கு செய்யலனா இன்னைக்கு நம்ம எங்க இருந்திருப்போம்? என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? இத்தனையும் உங்களுக்காய் எனக்காக அவர் செய்த பின்னாடி இப்போ பக்கத்துல சண்டே எப்படி வீட்டில் உட்கார்ற அப்படின்னு செய்தியின் சுருக்கம். ஹவு டு யூ சிட் ஹோம்? இவ்வளோ செஞ்ச பின்னாடி அவர் மேல் அன்பு கொண்டவர். இன்னைக்கு பாஸ்டரே சர்ச்சுக்கு வரலன்னா கூட நீ எங்க இருக்கணும்? அப்படிதான் நீ இருக்கணும். தோமா அன்றைக்கு இழந்தாலும் கர்த்தர் தாழ இறங்கி தோமாவை சந்தித்து உன் விசுவாசத்தை பலப்படுத்தி, பைபிளும் ஐதீகங்களும் சரித்திரங்களும் சொல்லுகிறது, நம்ம தோமா எங்கே தெரியுமா வந்தாராம்? தமிழகத்திற்கு வந்தார். முதல்ல கேரளாவுக்கு போனார். 7.5 பள்ளி ஸ்தாபிச்சு அப்படின்னு மலையாளத்தில் பாட்டேடு இருக்கு. 7.5 பள்ளியை ஸ்தாபிச்சு அதுக்கப்புறம் பரங்கி மலைக்கு வந்து அப்படின்னு ஐதீகங்கள் சொல்லுகிறது. நான் பார்க்கல, எனக்கு தெரியாது, நிறைய படிச்சிருக்கேன். அன்று புறப்பட்ட தோமா
with a great commission. நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து விசுவாசிக்கிறவர்களை ஞானசானப்படுத்துங்கள் என்ற கட்டளையின் கீழ்ப்படிந்து இரத்த சாட்சியாக மரித்து இந்திய மண்ணில் ரத்தம் தோமா சிந்தினார். எத்தனை பேருக்கு தெரியும்? பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தப்பட்ட இடங்களில் எத்தனை வருஷத்துக்கு பின்னாடியும் அவர் சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்தும் லட்சோப லட்சம் கிறிஸ்தவர்களை எழுப்பி மீண்டும் இந்தியா ஒரு எழுப்புதலை காண செய்வார் என்று நம்புறவங்க இதுவரைக்கும் சொல்லாத ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா என்ற முழக்கத்தோடு வெற்றியோடு காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand quickly in the presence of God? Thank you so much. இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார். நாவு யாவும் போற்றட்டும், கால்கள் யாவும் அடங்கும், இயேசுவே என் ஆண்டவர். கமான், கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார். நாவு யாவும் போற்றட்டும், கால்கள் யாவும் அடங்கும், இயேசுவே என் ஆண்டவர். He is Lord, He is Lord, He is Lord. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. இன்னைக்கு இந்த வாரத்தின் முதல் நாளில் நாங்கள் இப்படி கூடி வரணும்னு பரலோகம் நினைச்ச திட்டம், அது ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் மரணமாக அடக்கம் பண்ணப்படுதலும் உயிர்த்தெழுதலுமாய் மாறி நீங்க அன்றே பேதுரு கிட்ட சொல்றீங்க, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இது ஒண்ணு நாங்க சேர்ந்து பண்ணலப்பா, இதுதான் உங்க திட்டம். We can never survive without a church. When Jesus came, Thomas was not there, but he stooped down again to prove to him that I am the risen Savior. நன்றி சொல்றோம்ப்பா, இவ்வளோ பாக்கியமான இரட்சண்ய வாழ்க்கைக்கு நன்றி சொல்லி உங்க திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. வந்த எல்லா பிள்ளைகளையும் இந்த விசேஷ நாள் ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் நல்லா இருக்கட்டும். இந்த மேஜை சுற்றிலும் ஆகாரம் என்று குடும்பம் உடன்படிக்கையோடு நீ உட்காரும் போது குடும்பங்கள் சமாதானத்தையும் செழுமையும் காண்பதாக என்று வேண்டி ஜெபித்து குடும்பங்கள் ஆசீர்வதிக்கிற, சந்ததிகள் ஆசீர்வதிக்கிறேன். எங்க பிள்ளைங்க எங்களுடைய சபையின் பிள்ளைகள் உலகத்தில் எங்கிருந்தாலும் சந்ததிகளெல்லாம் காத்துக்கொள்ளுங்கப்பா. உடன்படிக்கையின் மகத்துவங்கள் அவங்களை நடத்துங்க, ஆச்சரியத்தில் உயர்த்துங்க வேண்டி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லாம என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தமானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் மீண்டும் மீண்டும் இருப்பதாக. இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார். நாவு யாவும் போற்றட்டும், கால்கள் யாவும் அடங்கும், இயேசுவே என் ஆண்டவர். கமான், கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர் மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார். நாவு யாவும் போற்றட்டும், கால்கள் யாவும் அடங்கும், இயேசுவே